வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம மாற்றுத்திறனாளி அருணிமா சின்ஹா பத்தி பார்க்க போறோம். இவங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ரயில் பாதையில் நடந்த துயர சம்பவத்திலிருந்து எவரெஸ்ட் சிகரத்தை நோக்கிய பயணம் இது. ஒரு கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் படுக்கையில் படுத்துக்கொண்டு உலகின் மிக உயரமான மலை சிகரத்தில் ஏற வேண்டும் என்ற கனவை நனவாக்கிய ஒரு பெண்ணின் பயணம். ஒவ்வொரு கனவையும் உறுதியுடனும் ஆர்வத்துடனும் நிறைவேற்ற முடியும் என்பதை அவரது கதை நிரூபிக்கிறது. உங்கள் ஆசை வலுவாக இருந்தால் எந்த ஊனமும் உங்கள் மன உறுதியையும் சாதனைக்கான ஆர்வத்தையும் தோற்கடிக்க முடியாது. எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் இந்திய பெண் மாற்றுத்திறனாளி என்ற பெருமையை அருணிமா சின்ஹா பெற்றுள்ளார். அருணிமா சின்ஹா லக்னோவிற்கு அருகிலுள்ள அம்பேத்கர் நகர் என்ற சிறிய நகரத்தில் பிறந்தார். அவர் தனது 3 வயதில் தனது தந்தையை இழந்தார். அவர் ஒரு தேசிய அளவிலான கைப்பந்து வீராங்கனை. மேலும் ஒரு வேலையை தொடர தனது விளையாட்டில் தொடர்ந்து ஈடுபட முடிவு செய்து CSIF இல் விண்ணப்பித்தார். CISF இல் தலைமை காவலர் பதவிக்கு தகுதி பெற்ற அருணிமா டெல்லியிலிருந்து அழைப்பு கடிதத்தை பெற்றார். CISF இல் சேர்வதற்கான தேர்வை எழுதுவதற்காக ஏப்ரல் 12 அன்று டெல்லிக்கு ரயிலில் ஏறினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அன்று அவரது வாழ்க்கையின் கதை மாறியது. சங்கிலி பறிப்பு முயற்சியை எதிர்த்த போது சில கொள்ளையர்களால் ஓடும் ரயிலில் இருந்து தூக்கி எறியப்பட்டார். அவர் எழுந்திருக்க முயன்றார். ஆனால் ரயில் அவரது காலின் மீது மோதியது. அவர் மரணத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார். ஆனால் அவரது ஒரு காலை முழங்காலுக்கு கீழே துண்டிக்க வேண்டியிருந்தது. ஊடகங்களும் அவளை சுற்றியுள்ள மக்களும் அவள் ரயிலில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கதைகளை வெளியிட்டனர். மருத்துவமனையில் அவளை பார்க்க வந்தவர்களும் ஒரு கால் உள்ள பெண்ணை யார் திருமணம் செய்து கொள்வார்கள் போன்ற வித்தியாசமான அர்த்தத்தில் பரிதாபப்பட்டனர். ஆனால் அருணிமாவின் வாழ்க்கையில் பரிதாபத்திற்கு இடமில்லை. அவள் தன் சுயத்தை மீட்டெடுக்க முடிவு செய்தாள். தனக்காக அமைக்கக்கூடிய சாத்தியமற்ற கனவுகளை பற்றி அவள் சிந்திக்க தொடங்கினாள். ஒரு காலை துண்டித்து படுக்கையில் படுத்துக்கொண்டு உலகின் மிக உயரமான சிகரமான எவரெஸ்டின் உச்சியில் ஏற முடிவு செய்தாள். எவரெஸ்ட் ஏறுவதே அவளுடைய ஒரே குறிக்கோள். அதுதான் மிகவும் கடினமான காரியம் என்றும் தன்னை நிரூபிக்க சிறந்த வழி என்றும் அவள் நினைத்தாள். வழக்கமாக கையை இழந்த நோயாளிகள் தங்கள் செயற்கை உறுப்புகளுடன் பழகுவதற்கு மாதங்கள் அல்லது வருடங்கள் கூட ஆகும். அவள் 2 நாட்களில் நடந்தாள். அவளுடைய உடல் ஊனத்தை விட சக்தி வாய்ந்த கனவு நோக்கிய அவளுடைய வலுவான விருப்பமும் உறுதியும் தான் இதற்கு காரணம். மார்ச் 2006 வாக்கில் பச்சேந்திரி பாலின் வழிகாட்டுதலின் கீழ் உத்தரகாசியில் உள்ள டாடா ஸ்டீல் அட்வென்ச்சர் பவுண்டேஷன் TSAF முகாமில் தனது சாதனைக்காக பயிற்சியை தொடங்கினார். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு ஸ்ரீஜனி கங்குலியின் கீழ்மலை பகுதிகளில் தொடர்ந்து பயிற்சி பெற்றார். எவரெஸ்ட் சிகரத்தை நோக்கிய பயணம் என்பது சாத்தியமற்ற ஒரு சாதனையாக கருதப்பட்டது. அந்த பரந்த இடைவெளியின் மறுபக்கம் வரை அவளை தாங்க ஏணிகள் இல்லாத பல இடங்கள் மலையேற்றத்தில் இருந்தன. சில சந்தர்ப்பங்களில் அவள் இடைவெளிகளை கடந்து குதிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதை தவறவிட்டால் அவளுடைய வாழ்க்கையே முடிவுக்கு வந்திருக்கும். பயணத்தின் ஒவ்வொரு நாளும் ஆபத்தில் மூழ்கியிருந்தது. செயற்கை கால் காரணமாக ஏற்பட்ட சிரமம் மலையிலிருந்து கீழே வருவது அருணிமாவுக்கு நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தியது. வியர்வை காரணமாக அவளது செயற்கை கால் நழுவிவிடும். அவளது காலில் கொப்புளங்களும் ஏற்பட்டன. மேலும் அவளது காயத்தை திறக்க பாதுகாப்பான இடத்தை அடைய சிறிது நேரம் அவள் கால்களை இழுக்க வேண்டியிருந்தது. அவளது செயற்கை கால் பணியில் மிகவும் நிலையற்றதாக இருந்தது. அவளது வெட்டப்பட்ட கால் உறைபனியால் பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதால் அவளால் அவளது காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க கூட முடியவில்லை. அவளது கையுறைகளை கூட அகற்ற முடியவில்லை. பார்ட் 2 வீடியோக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.